ஹோம் மேட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட். வீட்டிலேயே நம்ம பின்னங்கை ட்ரைசப்ஸ்க்கான ஒர்க் அவுட். தமிழில் சரியான வார்த்தைகள் எல்லாம் என்னன்னு தேடி பிடிச்சி அடுத்தது சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு பொறுத்தருளுங்கள் எனதருமை தாய் தமிழ் உறவுகளே. ட்ரைசப்ஸ் போடணியில் கரெக்டாக ஈவனாக வெயிட்டு, ராடோட லென்த்தில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த பக்கம் கேப்பு, ஏன்னா மேலே நம்ம தூக்கியில் கொஞ்சம் அகலமாக பிடிக்க வேண்டியது வரும் ட்ரைசப்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படின்னு பாருங்க. இப்படி விட்டு இதோட நிறுத்தி அப்படியே மேலே தூக்கணும், ஓகே? மிஸ் ஆச்சு, ஜோலி சுத்த ஜாக்கிரதையை பார்த்துக்கணும், ஓகே? உங்களுக்கு அதுக்கு தான் லாக் போட்டுக்குங்கன்னு சொல்றது. ஸோ இந்த சைடு தூக்கி இப்படி இங்கே உங்களுக்கு அந்த பெயின் உணர முடியும், இறக்கி ஏற்றிடலாம், ஓகேங்களா? பிரீத், ரிலாக்ஸேஷன் பிரீத். இருபத்தஞ்சு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? பைஸ் 15 தான், ட்ரைஸ் ஆனால் 25 பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 25 25 25 75. செகண்ட் செட். சும்மா வேற லெவலில் தெறிக்க விடும், சரிங்களா? டெய்லி ஒவ்வொன்றுக்கு பண்ணுங்க. டெய்லி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாள் பைஸ், அடுத்த நாள் ட்ரைஸ், அடுத்த நாள் பைஸ், அடுத்த நாள் ட்ரைஸ், அப்படியே கொண்டு போய் பாருங்க. 21 நாளில் வேற லெவலில் நீங்கள் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ கையை நல்லா வீங்கி நிற்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டது என்னென்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணையில் பெருசாக இருக்குது அப்புறம் சிறுசாகிடுதுன்னு. ஸோ அதற்கு நீங்கள் எடுத்துக்கிற உணவில் விஷயம் இருக்குது. கொழுப்போட புரதத்தை எடுங்க, வெறும் புரதத்தை மட்டும் எடுக்காதீங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிட்டது. உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கங்க, இல்லை தேவைப்படுறப்ப எடுத்துக்கங்க. வெறும் புரதம் மட்டுமே கொடுத்தால் உடம்பு நிரந்தரமான அமைப்பை பெறாது. இருக்கும் எக்ஸசைஸை நிறுத்தி பையன்னு சோப்பையாயிரும், ஊதின பலூனில் காற்று வெளியே போன மாதிரி ஆகும். ஸோ கொழுப்போடு கொடுத்து புரதத்தை சொல்கிறேன், புரியுதுங்களா? கட்டமைச்சிங்கன்னா எக்ஸசைஸை நிறுத்தினாலும் சைஸு குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ பின்னால் பார்க்குறீங்களா செங்கல், இந்த 2 செங்கலை ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்கு எப்படி சிமெண்ட்டு கலவை முக்கியமோ அதே மாதிரி நம்ம செல்கள் ஒன்றோட ஒன்று கட்டமைக்கிறதுக்கு கொழுப்பு முக்கியம். ஸோ உடம்பு நல்லா செட் ஆகணும்னா கொழுப்பும் கூட வேணும். ஸோ கொழுப்போட புரதத்தை எடுங்க. குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட். இப்போ நான் அப்படி எடுக்கிறதுக்கு தான் போண்டா சுட்டு வச்சுருக்கிறேன். மத்தியானம் உருளைக்கிழங்கு போண்டா, கத்திரிக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. கடலை மாவில் நம்ம சொல்கிற மாதிரி 4 நாள் பழசான இட்லி மாவை கடலை மாவோடு சேர்த்து புளிக்க வச்சு பஞ்சு மாதிரி அதை மாற்றி அதில் கடலெண்ணெயில்
இப்போ நம்ம சொல்கிற மாதிரி உருளைக்கிழங்குக்கான போண்டாக்கான மசாலாலாம் செஞ்சு சுட்டு தெறிக்க விடுற மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ சுக்கு நீரும் அந்த உருளைக்கிழங்கு போண்டா, கத்திரிக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அந்த மிளகா பஜ்ஜி தான் சாப்பிட போகிறேன். சரிங்களா? இது என்னென்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குல்ல? இதுதான் நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்துங்க. புதியவர்களுக்கு அது குடும்ப உறவுகளை நான் சாப்பிட்றது அதையும் இங்கே உட்கார வச்சு அடுத்து லைவ் காட்டுறேன். ஸோ என்ன சாப்பிட்றேன், என்ன பயிற்சி செய்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குதுங்கிறது அடுத்தடுத்து நீங்களே பார்க்க போகிறீங்க. எல்லாமே நேரலையில் தான், நோ எடிட்டிங். ஓகே, நம்மளுக்கு சிலதெல்லாம் ப்ரூஃபாக வேணும். அடுத்து தேர்டு செட்டு. அவ்வளோதான். 25 75 ட்ரைசப்ஸ். ஓகே, அடுத்து இன்னும் என்னென்ன பயிற்சின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கங்க. வீட்டில் இருந்தே ஆண்கள் 6 பேக்கும் பெண்கள் சைஸ் 0வும் வச்சுக்கலாம்.